ஸோ நம்ம அர்னால்டு தம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸோட 33rd எபிசோடு காலையில் எந்திரிச்சதுமே சுப்ரபாதத்தோட சூப்பராக நாள் ஸ்டார்ட் ஆச்சு. கடவுள் கட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு முதல் மீலுக்கு 3 முட்டையை கலக்கி ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பவும் போல கொஞ்சம் நேரத்தில் ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அண்ட் நேற்று நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஒரு மசில் குரூப்புக்கு 3 வேரியேஷன் போட்டால் போதுமா ப்ரோ அப்படின்னு. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் கான்டென்ட்ஸ்க்கும் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பார்த்து என் கூட சேர்ந்து நீங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே என்னோட சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட்டர் அண்ட் நீங்கள் இப்போ பல்கிங் ஃபேஸில் இருக்கீங்கிற பட்சத்தில் இவர் கேட்ட மாதிரி ஒரு மசில் குரூப்புக்கு 3 வேரியேஷன்ஸ் போட்டு ட்ரெயின் பண்ணலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட மசில் மாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டையுமே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். ஸோ ஒரு ஹெவி வெயிட்டில் 8 to 12 ரெப்ஸ் போட்டு 3 to 4 செட்ஸ் கிட்ட அடிக்கணும். ஸோ ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் 60 to 90 செகண்ட்ஸ் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரோக்ரஷன் ஓவர்லோடு பண்ணணும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக எடுக்கணும். இந்த ஒரு வீடியோலேயே ஃபுல்லாக கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த சீரிஸ் முடிஞ்சோன்னே இதெல்லாமே பற்றி நான் தனித்தனியாக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ உங்கள் ஜிம் போகிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு. அவ்வளோதான், உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சென்னை வர மாதிரி ஒரு பிளான்னு இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, அது கூடிய சீக்கிரம் கேன்சல் ஆயிரும்னு நினைக்கிறேன் சில பல காரணங்களால். அண்ட் வந்துட்டு சிக்கன் வெஜ்ஜீஸு எக்கெல்லாம் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 ஸ்கூப் கிரியேட்டின் அந்த மீல் கூட எடுத்துக்கிட்டேன். அண்ட் எப்பவும் போல் நைட்டுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். ஆனால் அதை ஷூட் பண்ணல. அவ்வளோதான். அப்புறம் என்ன, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.